ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கோங்க டெக் ட்ரேடிங் தமிழ். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங்கில் இருக்கிறது ஃபஸ்ட் என்ன மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டு. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டு. தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. இந்த மூணு இடத்துக்கான மெயினான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வால்யூமே இருக்காது. ஆனால் ஃபாரெக்ஸு கிரிப்டோவில் வந்து வால்யூம் கொஞ்சம் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒன் டேக்கு 100 crores பக்கம் வாலிட்டிலிட்டி ஆகுதுன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 1000 crores மேலே ஆகிற மாதிரி, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி வாலிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபாரெக்ஸு கிரிப்டோலாம் இந்தியன் மார்க்கெட்டில் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். பிஎஸ்சி, என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் 2 இடம் இருக்கும். அதில் நம்ம 2 குவான்டிட்டி 2 இடம் பார்த்துக்கிட்டா ஆவரேஜாக கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்துட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா, ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது எதுவுமே நான் மென்ஷன் பண்ண கிடையாது. நான் எதுவுமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அது மாதிரி சொல்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கிறோன்னா, ரிலையன்ஸுக்கு வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஒரு 1000 crores அவங்களுக்கு நீட் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை. அவங்க கம்பெனி வந்து ஐபிஓவில் அவங்க விட்றாங்க, மினிமம் இவ்வளோ அப்படின்ட்டு. நம்மளை மாதிரி மெம்பர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அதையே வாங்குவாங்க. பை பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுற கொடுக்குற மாதிரி. அவங்க பிஸ்னஸ் பண்ணால், அவங்க பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் வருதுல்ல, அந்த ப்ராஃபிட்டோட சேவை நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 rupees ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறோன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணி ஸ்டாக்கோட ரேட் வந்து 105 rupees போயிடுச்சுன்னா, 105 rupees நம்ம அந்த கம்பெனியோட ஷேரில் நம்ம இருக்கோம். அந்த கம்பெனியே ஒரு பங்கில் நம்மளும் இருக்கும். அது மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. அதுதான், ஒரு கம்பெனி வளர்றதுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த வளர்றதோட ப்ராஃபிட் தான் நம்ம வாங்கிக்கணும். அதுதான் மெயினாக. இதுதான். இதில் யாரெல்லாம் மெயினாக உள்ளே இருப்பாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, நம்மளை மாதிரி நார்மலான பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய 25,000 கோடி 30,000 கோடி 20 கோடி 25 கோடி அந்த மாதிரி. 1000 வராது, 20 கோடி 25 கோடி இன்ஸ்டண்ட்டாக போட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி ட்ரேட்லாம், அந்த மாதிரி இன்னும் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்கர்ஸே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ரோ ஏஞ்சல் ஒன்ல அப்படிலாம் இருக்குன்னா, இந்த ப்ரோக்கர்ஸே பை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி 3 கீ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா ஃபுல் ஃபார்மே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் வெளிநாட்டு கரன்சியோட நம்ம பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. பேர் மீன்ஸ் எப்படின்னா, யூரோ யூஎஸ்டி, யூரோ ஜேபிஓ, இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஐஎன்ஆர் சம்மந்தமான இது வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லீகல் தான். பட்டு இல்லீகல்னு இல்லை. யூரோ யூஎஸ்டி அதெல்லாம் இல்லீகல்னு இல்லை, பட் வந்து இல்லீகல் மாதிரி தான். எப்படின்னா, நம்ம இல்லை இது பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டோம்னா நம்ம லீகல் மாதிரி தான் ஆகும். ஓகேவா? அதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? அதில் வந்து நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய பேர்ஸ் இருக்கும். அந்த பேரில் வந்து நம்ம டே ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஸ்விங்கு, அதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸும் இருக்குது. பட் வந்து இதில் வந்து மற்ற கரன்சிஸு, அமெரிக்கா அது மாதிரி, ஆஸ்திரேலியா அது மாதிரி, நம்ம மெயினாக பேர் பண்ணுறது வந்து யூரோ யூஎஸ்டி, யூரோ ஜேபிவி, அது மாதிரி தான் யூஎஸ்டி ஜேபிவி, அது மாதிரி மெயினான பேர்ஸு. அதெல்லாம் நீங்கள் போக கற்றுக்கலாம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? அது மாதிரி அதில் வந்து மெயினாக யாரெல்லாம் உள்ள ட்ரேடிங்கில் இருப்பாங்கன்னா, பை பண்ணுறதுல பேங்க்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுதான் மெயினாக வந்து பேங்க்ஸு, சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி இருப்பாங்க. பட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க தான் மெயினாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதில் நம்ம எடுத்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வரதில் இருக்குது நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? மெயினாக இதுதான். அதுவும் இல்லாமல் இது வந்து மற்ற கண்ட்ரியோட ஜிடிபி வச்சு தான் நம்ம இந்த வேல்யூஸே நம்ம வரும் நம்ம ட்ரேடிங்கில். ஒரு நியூஸ் பார்த்து அந்த இப்போதைக்கு ட்ரம்ப் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக 3 மார்க்கெட் இருக்குது. 3 மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, இன்னொன்று இருக்குது கமோடிட்டி இருக்குது, அந்த கோல்டு, சில்வரு, காப்பர் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது வந்து கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட் எப்படின்னா, கிரிப்டோ கரன்சி வந்து தெரியும். இதில் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது ஒன்று மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்னா
9:30க்கு ஓப்பன் ஆகி 3:15 முடிஞ்சிடும். ஓகேவா? 9:30 மீன்ஸ் நம்ம நான் இன்டர்டே பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நார்மலாக பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்கலாம் நம்ம 3:30 வரைக்கும் இருக்கும். 9:30 ஓப்பன், 9 o'clock ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். இது வந்து சாட்டர்டே சண்டே லீவு மார்னிங் டைம்ஸ் மட்டும்தான். 9:30 AM to 3:30 PM வரைக்கும் தான் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதில் ட்ரேட் பண்ண முடியாது. இது மெயின் ட்ராபேக்கே இதுதான். இதே ஃபாரெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து 24/5 தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு, பட் வந்து மிச்சம் மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் டே ஓப்பனிங்கில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டைம் வந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் மெயினாக பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து 24/5 ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து மெயின் அட்வான்டேஜஸ் வந்து இதுவே நீங்கள் கிரிப்டோவில் வந்துக்கிட்டிங்கன்னா 24/7 எப்போ எடுத்தால் மார்க்கெட் ஆனில் தான் இருக்கும். எப்படின்னா கிரிப்டோனா என்ன, பிட்காயின், எத்தீரியம், இதுதான் கரன்சிஸு, கிரிப்டோ கரன்சிஸு. இது வந்து எப்படின்னா பிளாக் செயின் வச்சு தான் நிறையா அதே தான் சென்ட்ரல் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பேங்க்ஸ்லாம் அவங்க தான் மெயினாக, இன்ஸ்டியூஷன்ஸ் தான் மெயினாக இதில் ட்ரேட் பண்ணுறது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கேல்ப் பண்ணிட்டு போயிடலாம். மெயினாக இது என்ன சொல்லணும்னா 24/7 இந்த மார்க்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே கூட இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. பட்டு மெயினாக நிறைய பேர் பிடிசிலையும் பண்ணுவாங்க. பேசிக்காக சொல்கிற 3 மார்க்கெட் இப்படி இருக்கும், இந்தந்த டைமில் இருக்கும், இதில் எந்தெந்த அளவு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இதிலெல்லாம் வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டை விட. இவ்வளோதாங்க. மெயினாக இதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். கீ பாயிண்ட்ஸ் தான். வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். எந்த விதமான இதுவும் கிடையாது. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பை கைஸ்.